எப்படி விட்டுட்டு தெரியப்பா, எப்படி விட்டு தெரியப்பா. சுந்தர் சி இயக்கிய கலகலப்பு திரைப்படத்தில் சந்தானத்தின் அடியாட்களில் ஒருவராக மெயின் கேரக்டரில் நடித்த நடிகர் கோதண்டராமன் 65 வயதில் உடல்நலக்குறைவால் காலமானார். ஒரு சிலர் பல வருடங்களாக சினிமாவில் இருந்தாலும் பெரிய அளவில் அவர்களுக்கு பெயர் கிடைத்ததில்லை. அதுபோலதான் தமிழ் சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டராக 25 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி வந்த கோதண்டராமனின் வாழ்க்கையும் இருந்திருக்கிறது. ஆனால் கடந்த 2012ஆம் ஆண்டு சுந்தர் சி இயக்கத்தில் விமல், ஓவியா, மிர்ச்சி சிவா, அஞ்சலி நடிப்பில் வெளியான கலகலப்பு திரைப்படத்திற்கு பிறகு கோதண்டராமனுக்கு ஒரு பிரபலம் கிடைத்தது. அந்த படத்தில் சந்தானத்தின் அடியாட்களில் ஒருவராக நடித்து கோதண்டம் ஃபேமஸ் ஆகியிருந்தார். ஆனால் கலகலப்பு திரைப்படத்திற்கு பிறகு அதுபோல கலகலப்பான கதாபாத்திரத்தில் நடிக்க தனக்கு வாய்ப்பு வரும் என்று எதிர்பார்ப்போடு இருந்த கோதண்டத்திற்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியிருக்கிறது. அதுபோல கோதண்டராமனின் நிஜ பெயர் கிருஷ்ணன் என்பதுதானாம். சினிமாவில் பார்ப்பதற்கு தான் கோதண்டராமன் கரடுமுரடான ஆளாக தெளிவாகவே தெரிவாரே தவிர அவர் ரொம்பவும் மென்மையான நபராம். அவர் திறமையான நடிகராம். நடிக்கிற காட்சிகளை பற்றி ஒரு முறை சொன்னாலே பிடித்துக் கொள்வார். எவ்வளவு பெரிய ரிஸ்கான சண்டை காட்சிகள் கூட எளிதாக செய்து அசத்துவார். ஆனால் கலகலப்பு வெற்றிக்கு பிறகு ஒரு விபத்தில் அவருடைய காலில் அடிபட்டிருக்கிறது. மினி லாரி ஒன்று அவருடைய காலில் ஏறியதில் அவரால் நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு சில வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. ஆனால் அதை அவரால் சரியாக செய்ய முடியாததால் அதற்கு பிறகு வாய்ப்பு கிடைக்காமலே போய்விட்டது என்று அவருடைய நண்பர்கள் கூறுகிறார்கள். இன்று அவரை இழந்து இருக்கும் அவருடைய குடும்பத்திற்கு ரசிகர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். எனக்கு எங்கள் தாய் மாமா தான் அவர். நான் ரொம்ப எங்களை தூக்கி வளர்த்து எல்லாம் அவர் தான் எங்களை பார்த்தது, அவர் தான் எங்களை வளர்த்து ஒரு இடம் கட்டி கொடுத்ததும் அவர் தான். ஒரு 4-5 படம் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. காஞ்சி நாட்டில் 700-800 படத்துக்கிட்ட நடிச்சிருக்காரு. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா லாங்குவேஜிலும் அவர் பேசுவாரு, நடிப்பாரு. டான்ஸ் கின்ஸ் எல்லாம் அவர் நல்லா பண்ணுவாரு. காஞ்சி நாட்டு ஊர்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு கலகலப்பு நிறைய சீன் நிறைய பார்த்து மற்ற மாசத்துல பேய் படம் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்ப கொஞ்ச காலமா ஷூட்டிங் போயிட்டு வந்த பிறகு இந்த கட்டை மாசத்துக்கு போயிட்டு வந்த பிறகுதான் அவருக்கு கொஞ்சம் அடிபட்டது. அடிபட்டதுல இந்த கொஞ்சம் இருக்கணும் சுகர் வந்திருக்கு. அதான் சுகர் வந்ததுனால அந்த புண்ணு அப்படியே நாளாவே ஆறவே இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கட்டை விரல பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இன்னைக்கு அவரு இறக்குற சூழ்நிலைக்கு உருவாக்கிடுச்சு. அது சுகர் இருக்கிறதுனால செப்டிக் ஆயிடுச்சு. செப்டிக் ஆயிடுச்சு நல்லா பார்க்க 450 550 ஆயிடுச்சு. அப்புறமா சரின்னுட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முடியாத போயிடுவ அவருக்கு ஹார்ட் பம்பு வேலை செய்யாத போயிடுச்சு. 2 ஃபெயிலர் ஆயிடுச்சு. அதனால நீங்க தூக்கிட்டு போயிடுங்க, ஸ்டான்லிக்கு எடுத்து ஜிஹெச்சுக்கு எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போய் எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி அட்மிஷன்ல போட்டோம். அங்க எல்லா டாக்டர்ஸும் வந்து பார்த்தாங்க. டைம்ல இல்லம்மா கிட்னி போயிருக்கு, அது போயிருக்குன்னு. சார் நீங்க தான் பொழைக்க வச்சு கொடுக்கணும், உங்களை தான் நாங்கள் கடவுளாக நம்பி வந்துருக்கோம். கையெத்து கும்பிட்டு அவர் காலில் விழுந்துட்டு கொஞ்சம் பாருங்க சார். இல்லம்மா நீங்க சாமியை வேண்டிக்கங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது இருக்க அது அதிகமாயிட்டு அந்த சீடு காலில் இருக்கிறது ஹார்ட்டுக்கும் மூளைக்கும் அடிச்சுன்னு வேலை செய்யாத அது ஸ்லோவாக்க ஆரம்பிச்சு. அப்புறம் பல்ஸ் போகுதுன்ட்டு நிறைய ஊசிக்கு மருந்து மாத்திரை எல்லாம் போட்டாங்க. அங்க இங்க போய் அலைஞ்சி கிழிஞ்சி நானும் அவங்க பொண்ணு பையன் நாங்கெல்லாம் செஞ்சு 4-5 இடத்துல போய் அங்க கையெழுத்து வாங்குறது, இங்க அட்மிஷன் பண்றது, அங்க பண்றது எல்லாம் பண்ணோம். இவ்வளோ பண்ணியும் அவரை எங்களால காப்பாற்ற முடியல. அவர் தவிர்த்துட்டாரு. இது மாதிரி இந்த கிருஷ்ணன்றவர் இறந்துட்டாரு. ஸ்டென்ட் யூனில ஒரு பேர் கோதண்டன். ஸ்டென்ட் நல்லா பண்ணுவாரு, நிறைய காமெடி பண்ணுவாரு. நல்லா காமெடி படம்லாம் நிறைய படம் பண்ணிக்கிறாரு. விஜயகாந்த் படம், சரத்குமார் படம், விஜய் படம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ரொம்ப அது மாதிரி அவர் காமெடி பண்ணுறதுல நல்லா ஆகுது. அவர் ஒரு ஸ்டென்ட் யூனியில் நான் தான் அவர் சேர்த்து விட்டேன். இன்னைக்கு அவருக்கு நான் கராத்தெல்லாம் கற்றுக் கொடுத்து, பாக்ஸிங் கற்றுக் கொடுத்து, இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்லாவே அந்த ஸ்டென்ட் யூனியில் சேர்த்து விட்டு இன்னைக்கு நல்லா பிஸியானவர். அவர் நல்லா ரொம்ப காலையில் 5 மணிலாம் எழுந்து போய் மாஸ்டர்களை பார்க்கறது, டைரக்டர்களை பார்க்கறது எல்லாமே நல்லா எல்லாருக்கும் நல்லா அன்பாக பழகுவார். ரொம்ப நல்ல குணம், நல்ல டைப்பு.
அவர் திடீர்னு ஒரு சுகர் வந்து ரொம்ப ஒரு 4-5 வருஷமா கஷ்டப்பட்டாரு. காலில் ஷூட்டிங் போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. காசு பணத்தினால ரொம்ப கஷ்டமாயிட்டாரு. எங்கள் ஸ்டென்ட் யூனியனில் தான் அவருக்கு எல்லாமே காசெல்லாம் கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் செய்வாங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் ஸ்டென்ட் யூனியனில் தான் நாங்கள் இல்லை, அவர் இல்லை. நானும் ஸ்டென்ட்டில் இருக்கேன், அவர் ஸ்டென்ட்டில் தான் சேர்த்து விட்டேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு அவர் நல்ல பேர் எடுத்தார். இன்னைக்கு இறந்துட்டோடனே இங்கே இருக்கிற ஜனங்க, ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அவரை பார்த்து எல்லாருமே மாலை எல்லாம் போட்டு இன்னைக்கு நல்லா அவருக்கு இது பண்ணுறோம். அவர் ரொம்ப ரொம்ப ஒரு பையன் ஒரு பொண்ணு, பையனையும் வந்து ஸ்டென்ட்டில் சேர்த்துட்டாரு. ஆனால் காலேஜ் படிக்கிறான், படித்து முடிஞ்சவொடனே அவனும் ஸ்டென்ட்டில் இவரை மாதிரி வரணும், நல்லா வருவான், நல்ல பையன் நல்லா வரணுன்ட்டு நான் கடவுளை வேண்டி கொண்டு வரேன். அவ்வளோதான். நிறைய விஜயகாந்த் படம், சத்யராஜ் படம். நான் வந்து அவருக்கு பேய் கிருஷ்ணன் பேர் வச்சேன். அது ரொம்ப பரவி போச்சு. எல்லா படத்துலையும் அவர் பேய் மாதிரி நடிக்கணும்னா இவரை தான் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி கலகல படத்துல வந்து ஹீரோ சொல்லுவாரு, சந்தானம் சொல்லுவாருன்னா இவர் பேயின்னு தான் கூப்பிடுவார் அந்த படத்துலயும். அதனால நான் பேயின்னு பேர் வச்சதுனால அவர் ரொம்ப பேர் பேய் கிருஷ்ணனா தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்லா அவர் ஆக்ட் பண்ணுவாரு. கிருஷ்ணன் கொண்டு போய் வந்து கோதண்டராமன் அது முதல்ல வந்து கூட்டாளி பார்த்தது அழுது ஆனாது முதல்ல சேர்த்து விட்டாங்க. அது இட்டா வந்து கலகலப்பு பேய் கிருஷ்ணன்ட்டு நல்ல கலகலப்பு இதாச்சு. அப்புறம் வந்து காஞ்சினால வந்து மாமா குண்டு மாமா ரெண்டாயிட்டு அந்த இது காமிட்டு நல்லா இது ஹிட் ஆயிடுச்சு. சாமி படத்துல வந்து பிச்சைக்காரத்துல பெட்ஷீட் போட்டு நிற்பாரு, அதுலேயும் நல்லா இதாச்சு. வாஞ்சிநாதன் வந்து சிமி சீட்ல இருந்து மேலேருந்து போய்ப்பாரு, நல்ல சீனு பயங்கரமான ஹிட் அது விஜயகாந்த் படம். அப்புறம் வந்து பட்டமாஸ் படத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்டாக இருப்பாரு, பேயா இருப்பாரு. அப்புறம் சிங்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இருந்து லாஸ்ட்ல இந்த நெல்லூர்ல தான் கொடியா போய் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு நெல்லூர் லாஸ்ட்ல சூர்யா கிட்ட சாவசி நோக்கம் இருப்பாரு, நல்லா ஹிட் ஆகிட்டாரு. அதே மாதிரி தெலுங்கு, மலையாளம், பெங்காலி, கன்னடம் எல்லாம் நடிச்சிருக்காரு. நிறைய படம் கொஞ்சம் 200 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. தமிழ் இதில் வந்து கொஞ்சம் 253 படத்துக்கிட்ட நடிச்சிருக்காரு. தமிழ் படத்துல நல்ல ஹிட்டான படம் இதுதான். அது வந்து கலகலப்பு பயங்கரமான ஹிட்டு. அதை வச்சுதான் அந்த பேய் கிருஷ்ணனை வச்சுதான் நான் இதுக்கு கொடுத்தாங்க பட்டமாசுக்கு. நாங்கள் இது காயப்பட்டி பாலமங்கல் தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. 15 பில்டிங் பங்களால நல்ல ஹிட்டான சீனு, நல்ல அருமையான சீனு கொடுத்தாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.